மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு, நோய் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த 2 விஷயங்கள்ல கட்டுப்பாடு இல்லாதது. ஒன்னு ஃபிட்னஸ், இன்னொன்னு டயட். ஃபிட்னஸ் அப்படிங்கிறது என்ன? நம்மளுடைய உடல் எடை நம்மளுடைய உயரத்திற்கு தகுந்தாற் போல இருக்கணும். அப்ப ரொம்ப அளவுக்கு அதிகமான உடல் எடை இருந்துச்சு அப்படின்னா அதனாலுமே நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்கலாம். இதை நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம். உடல் பருமன் நோய் வரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்ப பாடி வெயிட் ஹைட்டுக்கு தகுந்தாற் போல அப்படின்னா ஒரு ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பிஎம்ஐ ரேஷியோ, பாடி மாஸ் இண்டெக்ஸ்ங்கிற ஒரு ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நார்மலா ஐடியல் பாடி வெயிட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. உயரத்தை சென்டிமீட்டர்ல கனெக்ட் பண்ணுங்க. அதுல இருந்து 100 கழிச்சீங்கன்னா அதுதான் வந்து ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒருத்தர் 170 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்களா, அப்போ 70 கிலோ அங்கே இருக்கலாம். 65லேருந்து 75 கிலோ வரைக்கும் இருக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 கிலோ. இதுதான் வந்து நார்மல் ரேஷியோ இருக்க வேண்டியது. அப்ப இதை தாண்டி போகும்போது பிஎம்ஐ ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா 18.6லேருந்து 25ங்கிறது நார்மல் வெயிட். அது 25லேருந்து 30க்குள்ள இருந்துச்சுன்னா அதை ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். 30க்கு மேல பிஎம்ஐ ரேஷியோ போயிடுச்சுன்னா அதை உடல் பருமன், ஒபிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்? பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாகும், சர்க்கரை நோய் வரலாம், சரியான தூக்கம் ஏற்படாது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், ஏன் ஈவன் புற்றுநோய் கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்றதுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் தான் புரோட்டீன் பவுடர். ஸோ புரோட்டீன்னால என்ன அர்த்தம்? இதை வந்து பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பில்டிங் பிளாக்ஸ் நம்ம உடலுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் முக்கியமா இந்த புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. ஸோ புரோட்டீன் போது இது வந்து ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன். மேக்ரோனா அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. எதுக்காகனா தசைகள், மசில்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு புரோட்டீன் வேணும். திசுக்கள் அதுல ஏதாவது டேமேஜஸ் இருந்தால் அதை ரிப்பேர் பண்றதுக்கு புரோட்டீன் வேணும். உடம்புல என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு புரோட்டீன் வேணும். தலைமுடி ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, முடி உதிராமல் தடுக்கணுமா, புரோட்டீனோட சப்ளிமெண்டேஷன் வேணும். ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் வேணும். ஸோ வெயிட்டை கரெக்டாக மேனேஜ் பண்றதுக்கு புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது தேவை. அதனால தான் நம்ம வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர். ஸோ இந்த புரோட்டீன் பவுடர்ல என்ன இருக்குன்னா, ஒன்று வே புரோட்டீன்ஸ், இன்னொன்று சாய் ஐசோலேட். கிட்டத்தட்ட 20 வகையான அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரோட்டீன், இதுதான் இந்த நம்மளுடைய வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர்ல நிறைய இருக்கு. ஸோ வே புரோட்டீன்ஸ் அண்ட் சாய் ஐசோலேட்டுங்கிறது இது ரெண்டுமே ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய புரோட்டீன். ஸோ புரோட்டீன் எப்படி எடுக்குன்னா, ஒரு வேலைக்கு 10 கிராம் எடுக்கணும். 10 கிராம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 5 கிராம். அப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா நீங்க எடுத்தீங்கன்னா அது, ஸோ ஒரு வேலைக்கு வந்து 10 கிராம் எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டைமோ இல்லை 2 டைமோ புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் இது நார்மல் அப்படிங்கிறனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்காகவும் தாராளமாக புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி புரோட்டீன் பவுடர் பொறுத்த வரைக்கும் இதை வந்து பாலில் கலந்து சாப்பிடலாம், தண்ணியில் கலந்து சாப்பிடலாம், ஜூஸில் கலந்து சாப்பிடலாம், உணவுல வந்து கலந்து சாப்பிடலாம். ஸோ எப்படி வேணாலுமே நம்மளுடைய புரோட்டீன் வந்து எடுத்துட்டு வரலாம். ஸோ 1 or 2 டைம்ஸ். இப்போ வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்னா வெறும் வயிற்றுல புரோட்டீன் பவுடர் எடுங்க. இப்போ வெயிட் ஆட் ஆகணுமா, அப்போ சாப்பிட்ட பிறகு புரோட்டீன் பவுடர் எடுத்துட்டு வாங்க. ஸோ புரோட்டீன் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உடல் பருமனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்